சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளையும் கூப்பிட்டு சாப்பிட சொல்லணும். யாழினி அம்மா, இலை போடுறேன், உட்காந்து படையல் சாப்பாடு சாப்பிடு. ஐயோ ஏய், என்ன அப்பாவோட நினைவு நாள் அதுவுமா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஐயோ ஐயோன்னு சொல்ற? இல்லம்மா, ரொம்ப பசிச்சதுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேனா, அண்ணன் தான் சாப்பிட சொன்னா, அதான் வாசல்லே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? படையல் சாப்பாடு தானே நீ சாப்பிடணும். அதுக்கு தானடி காலையில இருந்து விரதம் இருந்த. அப்படி என்ன பசி உனக்கு? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாதா? மா, எதுக்குமா போய் இவ்வளவு திட்டுற? ஏதோ பசிச்சிருச்சு, சாப்பிட்டா. அப்பாக்கு படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டா. டேய், புரியாம பேசாதடா. அப்பாக்கு படிச்ச சாப்பாட்ட மீதி வைக்காம சாப்பிடணும். நீயும் முழுசா சாப்பிட முடியாதுங்கிற. இவளும் இருக்கிறதுனாலதான் 2 பேருக்கும் படையல் போட்டேன். இப்போ இந்த சாப்பாட்ட மீதி வைக்க கூடாதுடா. இதை யார் சாப்பிடுறது? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிய? மா, சொல்ல மறந்துட்டேமா. ஆனந்த் இன்னும் சாப்பிடல. அவங்க ஏமா படையல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது? என்ன அன்பு, என்னாச்சு? இல்ல, படையல் சாப்பாட மிச்சம் வைக்க கூடாதான். எனக்கும் யாழினிக்காகவும் படையல் போட்டாங்க. யாழினி சாப்பிட்டால, அதான் அம்மா என்ன சாப்பிட சொல்றாங்க. நான் எப்படி தனியா சாப்பிட முடியும்? அதான் மீதி இருக்கும். நீங்க சாப்பிட்டா படையல் சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதான் உங்களை உட்காந்து சாப்பிட சொல்றாங்க. வாங்க நந்தி, உட்காந்து சாப்பிடுங்க. அது எப்படி அன்பு உட்காந்து சாப்பிட முடியும்? படையல் சாப்பாட்டை குடும்பத்தாளுங்க தான் சாப்பிடணும். இந்த பொண்ணு எப்படி சாப்பிட முடியும்? அம்மா, நீங்க இன்னும் சாப்பிடாம தானே இருக்கீங்க. நீங்க உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இல்லம்மா, இன்னைக்கு நாள் முழுக்க என் நாக்குல பச்சை தண்ணி கூட படாது. மா, ரொம்ப பசிக்குதுமா எனக்கு. ஆனந்தி, நீ உட்காருமா, நான் படையல் சாப்பாடு போடுறேன். என்னம்மா பாக்குற? இல்லம்மா, நான் எப்படி? இங்க பாருமா, எப்போ இந்த குடும்பத்துக்காக நீ எல்லாத்தையும் முன்ன நின்னு செஞ்சியோ, தொலைஞ்சு போன எங்க குடும்ப போட்டோவை புதுசா உருவாக்கி எப்ப கொண்டு வந்து கொடுத்தியோ, அப்பவே நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா மாறிட்ட.